ஆனால் சமூகத்தில் இந்த தீமைகள் புற்றுநோயை விட கடுமையாக உள்ளே ஊடுருவி இருக்கிறது. அதை நம்ம லேசாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை எதை அறிக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எத்தனையோ கோடி மனிதர்களை மனிதனாக படைத்தான். அதில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமான் இறை நம்பிக்கையை தந்தான். அந்த நோய்கள் எதை தகர்க்கும் என்று கேட்டால் நம்முடைய இறை நம்பிக்கையை தகர்த்துவிடும். நம்முடைய இறை நம்பிக்கை தகர்த்துவிடும். முஸ்லிமாக அந்தி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய வேதவர்களை தூக்கி தூர வைத்து விட்டு நீ சிறுவன் சந்தோஷமாக வாழு தம்பி, 10 வயது ஆகிவிட்டது, உனக்கு தொழுகை கடமையாகிவிட்டது என்பதை நீ மறந்து விடாது. மாணவனே, நீ 10 வயது ஆகிவிட்டது, உனக்கு தொழுகை கடமை, உனக்கு நோன்பு கடமை. இந்த சமூகத்தின் தீமைகளுக்கு எதிராக விரல்கள் பாய வேண்டும் என்பது உன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை மறந்துவிட்டு இதை கொண்டாடுகிற வயசு, விளையாடுகிற வயசு என்று மாணவன் தவறாக எண்ணினால், மாணவனுடைய பெற்றோரும் தவறாக எண்ணினால், இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த மார்க்கம் சகோதரர் காஜா ஷெரீப் சொன்னதை இட் இஸ் ஃபார் தி ஹேட் டு பூட் என்று சொல்வார்கள். உன் தலை தொப்பி முதல் கால் வரை, பாதம் முதல் உச்சி வரைக்கும் உனக்கு வழிகாட்டுது. the born to the burial, நீ பிறந்தது முதல் நீ அடக்கம் செய்கிற வரைக்கும் உனக்கு வழிகாட்டுகிற மார்க்கம் என்று சொன்னால், அது 10 வயதானால் உன்னை ஏவுகிறது நீ பக்குவப்பட்ட மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக. நீ பக்குவப்பட்ட மனிதனாக மாற வேண்டும். குன்தும் ஹைர உம்மா என்று சொல்லக்கூடிய மேன்மையான சமுதாயமாக மாற வேண்டும். ஒரு இளைஞனை பார், ஒரு இஸ்லாமிய மாணவனை பார், எத்தனை அழகு செயல்கள், எத்தனை அழகு பேச்சு. சின்ன வயசிலே வணக்க வழிபாடு என்ன, பெற்றோருக்கு கட்டுப்படுவது என்ன, ஆசிரியருக்கு கட்டுப்படுவது என்ன அறிவு ஆற்றல் என்று மக்கள் எல்லாம் உங்களை போட்டுகின்ற அளவுக்கு ஒரு மாணவனுடைய வாழ்க்கை பருவம் அமைய வேண்டும். உமா மகேஸ்வரியை கொண்ட போன்ற ஆசிரியர்களை கொலை செய்தவர்களை அவன் வயது வித்தியாசம் பாராமல் நாம் கண்டிக்கத்தான் வேண்டும். இன்றைக்கு பெற்ற தந்தையை அவனை பார்த்து ஏன் இப்படி செய்தான் என்று தெரியவில்லை, அதற்கு நியாயம் கற்பிக்க முடியாத அளவுக்கு சூழல் தள்ளி போயிருக்கு சொன்னால், உமா மகேஸ்வரி இழந்த குடும்பத்திற்கு நீ என்னதான் இழப்பை கொடுத்தாலும் சரி செய்து விட முடியுமா? குத்தியது இம்ரான் என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன் அல்லவா, மாணவன் அல்லவா? சிறுவனாக சட்டம் பார்க்கிறது, ஆனால் சிறுவனாக சட்டம் பார்க்கவில்லை. சட்டம் அவனை சிறுவனாக பார்க்க, மார்க்கம் அவனை சிறுவனாக பார்க்காது. 10 வயது ஆனால் ஆண் மகனாக இருந்தால் உன் தாயை விட்டும் படுக்கையை தள்ளி போட என்று இஸ்லாம் சொன்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் எ பேபி, நீ குழந்தை கிடையாது. இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது உனக்கு விசாரணைக்குரிய வயது என்று சொல்கிறது. மறுமை நாளை விசாரணைக்குரிய வயது என்று இந்த 15 வயதை சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்திய நாட்டு அரசாங்கம் அவனை ஜுவனில் என்று சொல்லக்கூடிய